உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பான மீன ராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய யோகங்க. மீனராசிக்கு யார் அதிபதினா குரு பகவான் தான். பொதுவாக ஒரு சாஃப்ட் நேச்சர் மீனராசிக்கு இருக்குது. ஆனால் கோழைகள் கிடையாது, ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க தன்னுடைய விஷயங்களில். மிக தெளிவாக, மிக நியாயமாக, மிக ஒழுக்கமாக வாழ விரும்பக்கூடிய ராசி மீனராசி. அந்த மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சமாக அமர்ந்திருப்பது அந்த இறைவனே உங்களுக்கு நேரில் அனுக்கிரகம் புரிகிற மாதிரி. மீனராசிக்காரங்களுக்கு தாங்க உங்கள் வாழ்க்கையுடைய தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை புரிஞ்சுக்கிட முடியும். என்ன காரணம் தெரியுமா? ராசியில் சனி பகவான் வக்கரிச்சு உட்கார்ந்துருக்காரு. உடம்புக்குள்ள 1000 கஷ்டம், வேலையில் எவ்வளவோ பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு தான் தெரியும். எப்படியோ சமாளிக்கிறோம், எப்படியோ கடந்து போகிறோம். ஏதோ ஒரு சாமின்னு ஒன்று இருக்குங்க, அதாங்க நம்மளை காப்பாற்றுதுன்னு நீங்களே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கலாம், நீங்கள் தப்பிக்கிறீங்க. எங்க நான் ஒன்றும் செய்யலைங்க, சாமிக்கு மாலை போடுறதுக்காகங்க, பூ வைக்கிறதுக்காகங்க வீட்டில் ஒரு சேர் மேலே ஏறினங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்தங்க. எப்போ விழுந்தேன்னு கூட தெரியல, உடம்புல அடிபட்டுருக்குங்க. எல்லாரும் வந்துதாங்க என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அப்படி கூட சிலர் சொல்கிறீங்க. என்ன நிலை இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. இறைவனுடைய கருணை உங்கள் மேலே இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் ரொம்ப முன்னேறுவாங்க. அவங்க படிப்பாக இருக்கட்டும், அவங்க வேலையாக இருக்கட்டும், இல்லை அவங்க திருமணமாக இருக்கட்டும், என்ன தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். நீங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குமான்னு இந்த மாதம் நிச்சயம் நல்ல நிவர்த்தி கிடைக்கும். இதில் 4ஆம் இடத்துல செவ்வாய், 2க்குரிய செவ்வாய் 4ல் நல்ல வருமானம் வரும். எக்ஸ்ட்ரா வருமானம் வர வர என்ன பண்ணுவோம், ஒரு வீடு கட்டுவோமே, நம்ம கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே தோணும் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, 3க்குரியவன் சுக்கிர பகவான் ஒரு 6ல் நீச்சமாக இருக்கார். நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த சளி தொந்தரவு, சீதோஷ நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு இருக்கல. தாம்பத்திய உறவுகள் சிலருக்கு பாதிப்பாக இருக்கலாம். இதே காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு அவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வண்டி வாகனங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சர்வீஸ் பண்ணி பயன்படுத்ததாக வேணும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ், நாங்கள் ஏதோ ஒன்று உடம்பை வருத்துதுங்க. அதுக்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் பரிகாரம் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம சுயஜாதகம்ங்கிற ஒரு திறவுகோல் இருக்குது. அதில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நமக்கு இருக்குங்க. பெரிய சில விஷயங்களுக்கு தாங்க கர்ம சோதனைகள் முடிவு இருக்காது, அதுக்கு மகான்களை போய் கும்பிடணும். ஆனால் ஜாதகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு திறவுகோல் இருக்கும், ஒரு தீர்வு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள், 12ஆம் இடத்துல ராகு, நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது மட்டும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். 6ல் புதன் கேது சேர்க்க, 12ல் ராகு. இப்போ போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படிலாம் போட்டு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது மிக அவசியம். இன்னும் பாருங்கள், ஆயில் பாத் எடுக்கணுங்க. வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணிகனுக்கு கொடுப்பது மேலே ஒரு பழமொழி சொன்னாங்க பாருங்கள். ஆயில் பாத் எடுக்கணும். ஆயில் பாத் எடுத்திங்கன்னா உடம்புக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் வராதுன்னு பல பேர் சொல்கிறாங்கங்க.
நம்ம முன்னோர்களாக உண்மையை உறுதியாக சொல்கிறாங்க, அதை பின்பற்றணும், அது உங்களுக்கு நல்லது. உழைப்பு மிக கடினமாக உழைச்சிங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு, கடுமையாக உழைச்சி பாருங்கள், பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் வக்கரகாளி வழிபாடு, வக்கரகாளி வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரணுமா, வக்கரகாளி வழிபாட்டை செய்யுங்கள் எனதருமை நேயர்களே. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார், கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீனராசியிலே வக்கர சனி பகவான். அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க, அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது சரியாகணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கண்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா ஊத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.